அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சால்னா தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய சால்னா பார்க்க போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துருக்கேங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வறுக்கலை. நீங்கள் பச்சையாக எடுத்ததுங்கன்னா எனக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க நல்லா. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதையும் வறுத்தாச்சு. நல்ல வாசம் வருது. இப்போ ஒரே ஒரு துண்டு தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டு தேங்காய் தாங்க இது. இவ்வளோ தான் தேங்காவே சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு துண்டு தாங்க நான் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். ஈரப்பதம் லைட்டாக போகணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்கலாம். கசகசா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரியை தான் சேர்த்துக்கோங்க. இது செய்யும் போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். கசகசா கரிஞ்சிடக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். இதுக்கடுத்து 4 பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடாம மட்டும் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிச்சு அப்படின்னா சால்னாவோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வருது. போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் நான் அதே பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுமா வேறு பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்க்குறேன். இது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்க போகிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாகவே திக்காகும். நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம், கசகசா சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, சீக்கிரமாகவே திக்காகும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாகவே திக்காக கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் கலந்து விட்டே இருக்கணும் அப்பப்போ. இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்குறது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம். நல்லா கலந்துட்டு நம்ம உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இது வெந்து வரும்போது சின்ன வெங்காயம்லாம் வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சேர்க்குறேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அதனால் எதுவுமே சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா திக்காகவே இருக்குங்க. இது நல்லா வேகணும். வெங்காயம் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் வேகணும்.
ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். நடுவில் 2-3 தான் கிளறி விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 6 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டேங்க. எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே. இப்படி முழுசாக போடுறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.